ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரேடியோ சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு மைசூர் மசாலா கார சட்னி தோசை தான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் வரமிளகா நல்லா இப்படி கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சீக்கிரம் அரைப்படணும், அதுக்கோசரம். அப்புறம் இதை ஒரு வரமிளகா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அப்புறம் பூண்டு ஒரு 2 கட்டி நாட்டு பூண்டு அதை இதில் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் பொட்டுக்கடலை அது ஒரு டேபிள் ஸ்பூனு. அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, இதுக்கு அளவாக உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் புளிங்க, சின்ன துண்டு புளி, அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் இதை ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. அதுக்கு இடையில நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூனு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரிட்டுங்க. பாருங்க, கடுகு பொரிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துக்கேன். இது கூட பொடிசா 2 பச்சை மிளகாய் நறுக்கியிருக்கேன். இஞ்சி பிரிஞ்சு வச்சுருக்கேன். இது கூட ஒர்க் பண்ணிக்கலாங்க. என்ன வெங்காயம் வதங்கிட்டேன். இதுக்கு அளவாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூனு. இதோட போட்டு அவிச்ச ஒரு உருளைக்கிழங்கு மடித்து வச்சுருக்கேன். இதை கூட சேர்த்து வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு இது கூட மல்லித்தலை போட்டு இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தோசை பார்த்துக்கலாம். பாருங்க, தோசை கல் வச்சுருக்கேன். கல் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லா வேகட்டும் தோசை. மாவில் இப்படி வலிச்சு விட்டுறலாங்க. கார சட்னி இதில் நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு மசாலா இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கார சட்னிக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கும் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட சந்திக்கிறேன். வணக்கம்.